மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1/2 கிலோ மட்டன் வந்து வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். இந்த 1/2 கிலோ மட்டனுக்கு வந்து கொஞ்சோண்டு சாம்பார் வெங்காயம், ஒரு சின்னோண்டு தக்காளியில் ஹாஃப், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறமா வந்து கல்லுப்பு சேர்த்துட்டு தண்ணி முழுகிற வரைக்கும் வச்சுட்டு கரெக்டாக 6 விசில் குக் பண்ணோன்னா நல்லா குக் ஆகிடும். ஸோ மட்டன் குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஒரு ஸ்டார், அதுக்கப்புறமா வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், 2 லவங்கம் சேர்த்துருக்கேன். அப்புறம் சோம்பு சேர்த்துட்டு சாம்பார் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பெரிய ஸ்பூனில். அதுக்கப்புறம் ஒரு சின்னோண்டு தக்காளிலாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் நான் வந்து குழம்பு தூள் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச மட்டன் நம்ம அப்படியே தண்ணியோடு சேர்த்துடணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாட்டர் வேணும்னா ஆட் பண்ணிவிட்டு கல்லுப்பு சேர்த்துட்டு நான் வந்து ஒரு சின்ன உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு விசில் வச்சேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டோடனே மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ளேம் ஹையில் வச்சு கொதி வரப்போது நம்ம வந்து இதில் வந்து மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் பொடி பண்ணது சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்தா மட்டன் கிரேவி ரெடி.